மறுநாள் ரோஷினி, ஓமனா, மோலி 3 பேரும் அலுவலகத்திற்கு வந்தார்கள். முதல் நாள் அதுவும் வந்து உட்கார்ந்து கொண்டு அனைவரும் அறிமுகம் செய்து கொண்டார்கள். பிறகு ரோஷினி தனக்கு தெரியாததை சிஸ்டத்தில் தெரிந்து கொண்டாள். அப்பொழுது ஓமனாவும் மோலியும், நான் சொல்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஏற்கனவே நாங்கள் இந்த பிரான்ச்சில் வேலை பார்த்துருவோம் கொல்கத்தாவில். அது எங்களுக்கு இது பழசு தான், அதனால் உனக்கு நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், தெரிஞ்சுதா? ஓகே மோலி, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை கவனித்தாள். அன்று முதல் நாள் அதுவும் ரோஷினி வேலைக்கு நன்றாக தான் சென்று அனைவரிடம் நன்றாக பழகி வரும்பொழுது மோலியுடனும் ஓமனாவுடனும் பேசிக்கொண்டே சிரித்து கொண்டும் வந்தாள். ஆனால் மாலை தன்னுடைய ரூமுக்கு திரும்பினதும் குளித்துவிட்டு சாப்பிட்டுட்டு அவரவர் படுக்கைக்கு சென்று விட்டனர். இரவு ஒரு 11 மணி அளவில் ரோஷினிக்கு துக்கம் தாழ முடியாமல் தேம்பி அழுதாள். மறுபடியும் கோகுலின் நினைப்பு வந்துவிட்டது. தலையினில் முகத்தை புதைத்து கொண்டு சத்தம் இல்லாமல் அழுதாள். இப்படி தினந்தோறும் இரவில் அழுறது, பகலில் தன்னை மாட்டிக்கிட்டு அனைவரிடமும் தன்னுடைய துக்கத்தை வெளிக்காட்டிக்காமல் சிரித்து பேசுவாள். இப்படி ரோஷினி சரியாக சாப்பிடாமல் மனச்சோர்வுடன் காணப்பட்டாள். இதே மாதிரி ஒரு நாள் இரவு ஏதோ சத்தம், அதுவும் அழுகிற சத்தம் கேட்க ஓமனா அது பற்றி மோலியிடம் மலையாளத்தில் கேட்க, மோலியும் ஓமனாம் எழுந்து லைட் போட்டு பார்த்தால் ரோஷினி தான் படுத்துக்காமல் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். இதை அறிந்த அவர்கள் சட்டென்று ஓமனா ரோஷினியை பார்த்து, ஏய் ரோஷினி, என்ன பொண்ணு, நீ ஏன் அழுற, என்ன ஆச்சு என்று சொல்ல, மோலி அவளை பார்த்து விடவா என்று ரோஷினியை அருகில் வர சொன்னாள். ஆனால் ரோஷினியை எழுந்திருக்கவில்லை, அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அதனால் இருவரும் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு கண்ணதேவர்கிட்ட எந்த மோளை என்ன அன்பாக கேட்டார்கள். ஓமனா, மத்தியானம் நல்லா தானே எங்களுடன் நீ சந்தோஷமாக இருந்தாய், உன்னுடைய கவலை என்ன, இங்கு இந்த இடம் பிடிக்கவில்லையா, மனசிலே வைத்திருந்ததை சொல்லு என்று அமைதியான குரலில் கேட்டாள். அதுக்கு ரோஷினி, கோகுலன் தனக்கு கிடைத்த ஏமாற்றத்தையும் மேலும் தன் அப்பா சாகிற வயசில்லை என்றும் அவர் தன் மகளை எண்ணி நோய்வாய்ப்பட்டார் என்றும் பிறகு அவர் மரணமும் அடைந்தார் என்றும் அதன் பிறகுதான் இவள் இங்கு வந்ததாக தன் மனதில் உள்ள எல்லா பாரத்தையும் இறக்கினாள். அதற்கு ஓமனா, சீ, இவ்வளவுதானா, கோகுல் நல்லவனா கெட்டவனா என்று உனக்கு அறிந்ததில்லையா, ஏன் அவனுடைய பெற்றோர்களை உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ஏன் அழுத்தமாக சொல்லவில்லை? மோலி அதற்கு, பின்ன ஏன் அவன் உன்னிடம் பழகினான், அப்பொழுது அவனுடைய பெற்றோர்களின் ஞாபகம் வரவில்லையா, அவன் சித்தப்பா, ஆஹா என்னம்மா நாடகம் நடித்திருக்கிறார், அரசாங்க வேலை இருந்தால்தான் தன்னுடைய பையனை கொடுப்பேன் என்று இருக்கிறார். கோகுல் என்னடான்னா, தங்கைகள் கல்யாணம் செய்த பிறகுதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணுவார்களாமா. ஓமனா பிறகு ரோஷினியை பார்த்து, ஏய் டி ரோஷினி, நீ இவனையெல்லாம் எதுக்கு நினைத்து அழுதுக்கோ, உன் உடம்பை கெடுத்துக்கிற, ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா இருக்க பார்த்துக்கோ, அடுத்த தடவை பாரு, நீ தான் கோகுலை விட நல்ல நிலையில் இருப்ப என்று சொல்லிவிட்டு சிரி என்று சிரிப்பு காட்டினாள். பிறகு ஏதோ சினிமா கதைகளை சொல்லிக்கொண்டு அரட்டை அடித்துவிட்டு அப்படியே மூவரும் அசதியால் தூங்கிவிட்டனர். பிறகு ரோஷினி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாள். அவள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக ஓமனாவுடனும் மோலியுடனும் அலுவலகத்திற்கு போவதும் வருவதுமாக இருந்தால் அங்கிருக்கும் மற்றவர்களிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். சில நேரத்தில் ஓமனா, மோலி மற்றும் சில பேர் அவளுடைய கூட வேலை செய்பவர்கள் அனைவரும் உணவு அருந்திவிட்டு ஹோட்டலுக்கு போய் உணவு அருந்திவிட்டு பிறகு சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு வருவார்கள். இதே மாதிரி இருந்தால் ரோஷினிக்கு மிகவும் நல்லதென்று ஓமனும் மோலியும் அவளை சிறிதாக சந்தோஷப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அவளுக்கு கிடைத்த ரூம்மேட்டு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க, இல்லைன்னா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று அவளே சில நேரத்தில் நினைப்பாள்.